ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜேர்னலிஸ்ட் மனோ. நான் மானசா. இந்த ஒரு வீடியோவில் நாம் காக்காவை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜேர்னலிஸ்ட் மனோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்ன வயசுலேருந்தே நாம் அதிகம் பார்த்துருக்கக்கூடிய ஒரு பறவை தான் காகம். காகம் இல்லாத ஊர்களே இருக்க முடியாது. காக்கைகள் எந்த ஒரு பருவ காலங்கள்லையும் வாழக்கூடியது. இதை நாம் காக்கை, காகம், காக்கா அப்படின்னு பல பெயர்களில் அழைக்கிறோம். நாம் சின்ன வயசில் ஸ்கூல் படித்த போதெல்லாம், அதாவது படம் பார்த்து கதை சொல்லக்கூடிய ஒரு சாப்டர் இருக்கும். அதில் கட்டாயம் இடம்பெறக்கூடியது தான் காக்கை. அதுபோல் பாட்டி வடை சுட்ட கதை கூட நமக்கு எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும். அதாவது பாட்டி வடை சுடும்போது அதை கவ்வி சென்று மரக்கிளையில இருந்து நரி கேட்டவுடன் பாடிட்டு வடையை இழந்த கதை அனைவருக்குமே தெரிந்திருக்கும், மறந்திருக்க மாட்டீங்க. அதெல்லாம் வெறும் கதை தான். ஆனால் காக்கைகளை பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கின்றன. மரக்கல்ல தான் பொதுவாக காகங்கள் கூடு கட்டி வாழும். 20 வருடங்கள் வரை உயிர் வாழக்கூடியது காகங்கள். பெண் காகங்கள் 3 வருஷத்துலையும், ஆண் காகங்கள் 5 வயதிலும் பருவம் அடைகின்றன. இந்த காகங்கள் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். சிறிய மரக்கிளைகளை தன்னால் முடிந்த வரைக்கும் மூக்குனால உடைச்சு அதை தண்ணீரில் நனைத்து வளைத்து கூடு கட்டும். அதே நேர்த்தியாக வட்டமாக கூடு கட்டும். அது ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். இப்போல்லாம் காகங்கள் கட்டிடம் கட்ட பயன்படுத்தக்கூடிய பைண்டிங் ஒயர்களை கூட தேர்ந்தெடுத்து கொண்டு வலுவாக கூடு கட்டுது. கருப்பாக இருக்கக்கூடிய காக்கைகளில் சுமார் 40 இனங்கள் உள்ளதா சொல்லப்படுது. ரொம்ப அதிகமாக கருப்பாக இருக்கிறத நாம் அண்டங்காக்கை அப்படின்னு சொல்கிறோம். வெள்ளை காக்கா இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அது இல்லாத ஒன்றை உருவகமாக கூறப்படுது. பறவை இனங்களிலேயே கூடுதலான அறிவுத்திறன் கொண்டதுங்க இந்த காக்கா. இது மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அதிகமாக வாழுது. காக்கைகள் தானியங்கள், புழுக்கள், விதைகள், கொட்டைகள், தவளை, நண்டு, செத்துப்போன பிராணிகள், எலிகள் போன்றவற்றை உண்ணும். காகத்தோட மக்களுடைய வாழ்க்கையும் ஒன்று இணைந்து இருக்குதுங்க. அதாவது பேச்சு வழக்கில் கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை பார்க்கும்போது மாப்பிள்ளை என்ன நிறம் அப்படின்னு கேட்டால் காக்கா போல கருப்பு அப்படின்னு சொல்லுறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். காக்கா போல கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மூக்கு நீளமாக இருக்கிறவங்கள காக்கா மூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணை ஒரு பக்கமாக சாய்த்து பார்க்குறவங்கள காக்கா பார்வை பார்க்கிறதா கிண்டல் செய்வாங்க. சக மனிதர்களை இப்படி உடல் சார்ந்து கேலி செய்யறத காகங்களுக்கு தெரியுமா? காகங்கள் எந்த விதத்திலையும் பொறுப்பாகாதுங்க. பசை உள்ளவர்களை, அதாவது பணம் அதிகமாக இருக்கிறவங்கள ஒட்டி காரியம் சாதித்து கொள்ள நினைக்கிறவங்கள காக்கா பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வகை நரம்பு கோளாறால கை கால்களை இழுத்துட்டு வாயில நுரை தள்ளி தரையில் விழும் நோய்க்கு காக்கா வலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கும் எதுவும் தந்து உதவி செய்யாத கருமியை எச்சில் கையால் கூட காக்கா ஒட்டாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் வீட்டு வாசலில் காக்கா கரைந்தால் விருந்தினர்கள் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்தில் குளிச்சுட்டு வர்றவங்கள காக்கா குளியல் அப்படின்னு கேலி பேசுவாங்க. அவன் குடும்பமா, அது காக்கா கூட்டம், கல்யாணம்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்தா ஒரு பட்டாளமே இறங்கிடும் அப்படின்னு குடும்ப ஒற்றுமையை கூட வேடிக்கையா காக்காவோட ஒப்பிட்டு பேசுவாங்க. தரையில மண்ணோட சேர்ந்து திடீரென மின்னக்கூடிய பொருளை காக்கை பொன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல விதத்திலையும் காக்கையும் மனிதர்களோட ஒன்று இருக்குது. காக்கைகளை பித்ருக்களோட அம்சமாகவே பார்ப்பது உலக வழக்கம். இறந்தவர்களுக்கு திதி செய்யும் நாள்ல இருந்து சாப்பாடு காகத்துக்கு வைக்கிறது வரைக்கும் இந்துக்கள் உள்பட பல மதங்களில் இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருது. நாம சாப்பிட்றதுக்கு முன்னால காக்கைக்கு சோறு வைக்கிறதுக்கு இன்னொரு காரணத்தையும் சொல்லப்படுது. அதாவது சாப்பாட்டுல விஷம் இருந்தா காக்கை சாப்பிட்ட உடனே சுருண்டு விழுந்து விடுமாம். அதை பார்த்து நாம் எச்சரிக்கை அடையலாம் அப்படின்னு சாப்பாடு வைக்கிறதா சொல்லுவாங்க. சனீஸ்வரனுக்கு வாகனமாக காக்கை தான் பல ஆண்டுகளாக தொடர்கிறது. காக்கைக்கு பல ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்குதுங்க. அதாவது காக்கைகள்
எப்போதுமே ரொம்ப அலர்ட்டாக விழிப்போடு இருக்கும். அதுபோல் காகங்களுக்கு நாம் என்னதான் உணவு கொடுத்தாலும் அது நாசியில் நுகர்ந்து பார்த்து அது பிடிக்கல சரியில்லை அப்படின்னு நினச்சா எவ்வளவு பசி இருந்தாலும் அதை சாப்பிடாது. இதை நானே பல முறை உணர்ந்திருக்கிறேன். ஏன்னா பல முறை வெஜிடேரியன் ஃபுட்டில் தயிர் சாதம் இது போன்ற உணவுகளை வச்சா அது சீக்கிரத்தில் சாப்பிடாது. காகத்திட்ட இருந்து நம்ம பல விஷயங்களை கற்றுக்கலாங்க. அதாவது காகத்தை போல கூடி வாழ வேண்டும், அதிகாலை பொழுதிலேயே எழுந்து விட வேண்டும், சுறுசுறுப்பாக செயல்படணும், குளித்து உடலை சுத்தமாக வச்சுக்கணும், உணவு கிடைத்தா பிறரோட பகிர்ந்து உண்ண வேண்டும், குஞ்சுகளை பாதுகாப்பாக வளர்த்து உணவு ஊட்டி பறக்க கற்றுத்தருவதை போல நாமும் நல்ல விஷயங்களை கற்றுத்தரணும். கழுகு தன்னை விட பலம் வாய்ந்தது அப்படின்னா கூட தன்னுடைய எல்லைக்குள்ள வந்தா காக்கை அதை விரட்டி அடிக்கும், தேவைப்படும் போது கூட்டை இடம் மாற்றி விடும் அப்படின்னுலாம் காக்கையை உதாரணம் காட்டி பல விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்குது. நகர வாழ்க்கையில காக்கைகளை அதிகம் பார்க்க முடியாது. ஆனால் காக்கை அறவே இல்லாமல் எந்த நகரமும் கிடையாது. காக்கை வசிக்கிறது மரங்கள்ல தான் அதிகமாக. நாம தினமும் காகங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரும்போது அந்த மனிதர்களை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு திறன் இருக்குது. இதை பலமுறை நானே என்னுடைய அனுபவத்துல பார்த்துருக்கிறேன். காகங்கள் ரொம்பவே புத்திசாலித்தனமானது. கதைகள் மூலமாகவோ நம்முடைய அனுபவங்கள் மூலமாகவோ இதை நீங்களும் அறிந்திருக்கலாம். நாம் பார்க்கக்கூடிய இந்த வகை காகத்துக்கு இந்தியன் ஹவுஸ் க்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் போல காகங்களுக்கும் உண்டு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் அதுதான் உண்மைங்க. காகங்களுக்கு சுய அடையாளம் காணக்கூடிய ஆற்றல் இருக்குது. இது ஒரு சிறப்பான அறிவாற்றல் அப்படின்னு கூறப்படுது. உணவுகளை சேமித்து அதனை பத்திரமான இடத்தில் மறைத்து வைத்துக் கொள்ளக்கூடிய சிறப்பான அறிவாற்றல் கூட இதுக்கு இருக்குது. நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் இல்லையா, காகம் பானையில சின்ன கற்களை போட்டு தண்ணீர் குடித்த கதை. இது வெறும் கதை இல்லைங்க, இதுக்கு பின்னாடி காகத்தோட அறிவு கூட கூர்மையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுபோல காகங்கள் ஒரு ஒழுக்க நெறி கொண்ட பறவை அப்படின்னு சொல்லப்படுது. கூச்ச சுபாவம் இதற்கு அதிகம். அதே போல தன்னுடைய கூட்டுக்கு போறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தான் போகும் வழக்கத்தை கொண்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதுபோல காகங்கள் தனது ஜோடியுடன் மட்டுமே இணை சேருமாம். அதுபோல கிடைத்த உணவை பகிர்ந்து உண்ணும், குயிலோட முட்டைகளை அடைகாப்பது போன்ற உயர்ந்த குணங்கள் காக்கைக்கு உண்டு. காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கருமை நிறம் தோன்றுதடா நந்தலாலா அப்படின்னு காலத்தால அழிக்க முடியாத பாடலை காக்கையை பற்றி உவமானப்படுத்தி பாரதியார் பாடியிருக்கிறாரு. அதுதான் உச்சபட்ச சிறப்பு.
வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஜேர்னலிஸ்ட் மனோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீப் ஸ்மைலிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.